கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். இன்றைக்கும் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒரு நல்ல நாள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் நினைப்பதற்கும் சிறந்த நாள் இந்த நாள். இன்றைக்கும் அவரை பற்றி யோசித்து சிந்தித்து தியானித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் வழியில் அனுப்பி கொண்டே இருப்பார். மார்க் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி இருக்கு: அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பொதுவாக அந்த நாட்களில் சிலுவையினுடைய மேன்மைகள் சிறப்புகளை குறித்து எல்லா இடத்துலையும் தியானித்து கொண்டு வருவாங்க. நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். நம்மளும் அதை போல சிலுவையின் சிறப்புகளை பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதி. அது என்னன்னா, பிலாத் என்ன செய்கிறாருன்னா, பரபாசை விடுவித்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். ஸோ பரபாசை இயேசு கிறிஸ்துவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டார் பிலாத். இதை கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்க முடியாது, நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஏனென்றால் பரபாஸ் என்கிறவன் ரொம்ப பாவியான மனுஷன். அநேக பாவங்களை செய்து, அநேக கொலைகளை செய்து, அநேக வன்முறைகளையும் கலவரங்களையும் செய்து சிறையில் அடைப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன். அந்த பரபாசை இயேசுவுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி விடுதலை செய்துட்டான் பிலாத். அதுவும் ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு. இட் வாஸ் அன் அன்குவாலிஃபைடு எக்ஸ்சேஞ்ச், தகுதியற்ற ஒரு பரிமாற்றம். இயேசு ரொம்ப பரிசுத்தமானவர், எந்த குற்றமும் செய்யாதவர், தவறும் செய்யாதவர். அவருக்கு ஈக்குவலாக யாரையாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணா வேணா சொல்லியிருக்கலாம், நியாயமான ஒரு பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இது ஒரு நியாயமற்றது, ஒரு தகுதியற்ற பரிமாற்றம். பாவியான ஒரு பரபாசை பரிசுத்தமான இயேசுவுக்கு இணையாக பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். ஆனால் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பரபாசுடைய இடத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார், இயேசு எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு அந்த சிறப்பு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிறார். தகுதியற்ற நம்மை, பாவியாக இருந்த நம்மை, எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். அவருடைய இடத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். நம்மிடத்தில் இருந்த எல்லா பாவங்களையும், சாபங்களையும், வியாதிகளையும், நோய்களையும், பிரச்சனைகளையும், பிசாசினுடைய கிரிகள் எல்லாவற்றையும் தேவன் தன்மேல் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் இருந்த எல்லா நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள், வானத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய இடத்துல உங்களுக்காக தேவன் கொடுத்துட்டார். இன்றைக்கும் அதைத்தான் இயேசு உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகிறார். உன் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். ஆகவே இப்போ நீங்கள் ப்ரெசண்டாக பார்க்குற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சவால், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளெல்லாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அந்த இடங்கள் எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக்கொண்டார் ஏற்கனவே. அதற்கு மாறாக அவருடைய நியாயத்தையும், அவருடைய நீதியையும், பரிசுத்தத்தையும், ஆளுகையும், ஆசீர்வாதத்தையும், சுகத்தையும், உயர்வையும், செழிப்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரபாசினுடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். இயேசுவின் இடத்தை பரபாஸ்க்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விதமான பரபாஸாக இருந்தாலும் நம்முடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார் என்பதுதான் சிறப்பு. அதுதான் இந்த சிலுவையின் சிறப்பு. அதுதான் இயேசுவினுடைய மரணத்தினுடைய சிறப்பு. ஆகவே உங்களுடைய பின்னடைவை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் வாழும்படிக்கு, சுதந்திரிக்கும்படிக்கு, அனுபவிக்கும்படிக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.